ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸா இல்ல யூஸ்லெஸ்ஸா அத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. நடுவுல எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தான் லாஸு. ஏன் சொல்றேன்னா, அ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆவணுமா? ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? இது கரெக்ட்டா வேலை செய்யுதா? இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். பிளஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி என்ன நடக்குது? அந்த என்ன டைப் ஆஃப் எத்தன டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா கவர் அப் பண்ண போறேன். ஓகே. ஸோ வீடியோவுல போலாம். ஸோ நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் எதுவும் ஒர்க் ஆவல. எனக்கு வந்து ப்ராஃபிட் வரமாட்டேங்குது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 17 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இதே தான் நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேடிங் கத்துக்கும்போது, அ நெறைய ட்ரெய்னர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா சொல்லிக் குடுத்துடலாம். ஸோ, ஸ்டூடண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு ஈஸியா கத்துக்கிட்டு வெளிய போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸால லாஸஸ் தான் வரும். ஸோ, அந்த லாஸஸ் ஏன் வருது? எதுக்காக வருது? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகல அப்படி தான் நெறைய பேர் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ, அது ஏன்? எதனால? அதையும் பார்த்துருவோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேட் சிக்னல்ஸ் தான் உங்களுக்கு குடுக்கும். அதாவது இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பாஸ்ட் பிரைஸ் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்னல்ஸ் குடுக்கும். ஸோ ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சிக்னல் குடுக்குது பார்த்தீங்களா? அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் நெறைய மிஸ்டேக்ஸும் பண்ணும். ஓகே. அதாவது இண்டிகேட்டர்ஸ்ல உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு லீடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான சிக்னல்ஸ் வந்து குடுக்காது. இப்போ பை அப்படின்னு ஒரு சிக்னல் குடுக்குது வச்சுங்களேன். அடுத்த செகண்ட் கூட, இல்லாட்டி அடுத்த மினிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பை சிக்னல் சேஞ்ச் ஆகி, இல்ல மார்க்கெட் மேல போகாது, கீழ தான் போகும் அப்படின்னு சொல்லும். சரி அத நம்பி நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சரி ரைட் மார்க்கெட் தான் மேல போகாதுல்ல, கீழ தானே போகும்னு சொல்லிட்டு நீங்க செல் பண்ணியிருப்பீங்க. திரும்ப ஒரு அடுத்த நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து உங்களுக்கு வந்து அது திரும்ப சொல்லும். இல்ல மார்க்கெட் வந்து கீழ போகாது, திரும்ப மேல தான் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ, லைக் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லீடிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணாது. இப்போ இண்டிகேட்டர்லயே நான் 2 சொன்னேன் பார்த்தீங்களா? லேகிங் அண்ட் லீடிங். பட் லீடிங் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். கம்பேர் டூ லேகிங். ஏன்னா, இப்போ லீடிங் இண்டிகேட்டர் வந்து இப்போ ஒரு பை சிக்னல் குடுக்குது அப்டின்னா, அந்த பைலயே தான் இருக்கும். பட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்குதா, லாஸ் குடுக்குதா அது வேற விஷயம். பட் அந்த சிக்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைலேருந்து செல்லுக்கு சேஞ்ச் ஆவாது. ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அ லீடிங்க்கும், லேகிங்க்கும் வித்தியாசம். ஓகே. ஸோ லீடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும். லேகிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ லேகிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, பாரபோலிக் எஸ்ஐஆர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லேகிங் அண்டர்ல வரும். ஓகே. இப்போ வந்து ஆர்எஸ்ஐ எடுத்துங்க. ஆர்எஸ்ஐ வந்து 78 டச் பண்ணா செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 38 டச் பண்ணா பை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் பாட், ஓவர் சோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத பார்த்து தான் நெறைய ட்ரேடர்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்றாங்க. ஆனா, இப்போ நீங்க நெறைய இடத்துல நீங்க பாருங்க. இப்போ ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 78 டச் பண்ணியிருக்கும். ஆனா, மார்க்கெட் வந்து கீழ போகாம இன்னும் மேல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 38 டச் பண்ணியிருக்கும். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகாம கீழ போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பாருங்க. ஸோ இந்த சார்ட்ல நீங்க பாருங்க. ஆ இப்போ வந்து ஒரு ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டச் ஆயிருக்கு பாருங்க. ஸோ எங்க டச் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 70ல வந்து டச் ஆயிருக்கு. பாருங்க. இங்க 70 இருக்கா? ஸோ 70 வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டச் பண்ணியிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் நீங்க எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்க செல் ஆர்டர் எடுத்ததும் பாருங்க, மார்க்கெட் பாருங்க அப்படியே மேல போயிடுச்சு பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ஃபால்ஸான சிக்னல்ஸ் குடுக்கும். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ நம்பாதீங்க. லேகிங் இண்டிகேட்டர்ஸ் இல்லாம நீங்க லீடிங் இண்டிகேட்டர்ஸ் கூட நீங்க ஓரளவுக்கு நம்பலாம். பட் லேகிங் வந்து எப்பவுமே நம்பாதீங்க. அதாவது இந்த லேகிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சில இண்டிகேட்டர்ஸ் எப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ உங்களுக்கு அக்யூரேட்டா காமிக்கும். அதாவது இப்ப நீங்க ஒரு இண்டிகேட்டர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது, இப்ப நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்ப பேக் டெஸ்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா இப்போ சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஏரோ மார்க் காமிக்கும். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் மேல வந்துச்சு, கீழ போச்சுன்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டு ஒரு இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா காமிக்கும். அப்ப நீங்க அந்த இண்டிகேட்டர பை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே ரைட் நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இது வந்து கரெக்ட்டா காமிக்குது அப்படின்னு. ஆனா, அத நீங்க ரியல் டைம் மார்க்கெட்ல போட்டு, நீங்க ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா, ரியல் டைம் மார்க்கெட்ல அது வேலை செய்யாது. பாஸ்ட் மார்க்கெட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கரெக்ட்டா சொல்லும். ரைட்டா? ஸோ, அதனால இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க.
ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப் தான் குடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன், இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கால்குலேஷன் பிரகாரம் தான் அது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கோடிங் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தெரியாது. அதாவது லைக் என்ன நியூஸ் வரப்போகுது, இந்த நியூஸ்க்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், லைக் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டைம் ஃப்ரேம் டு டைம் ஃப்ரேமும் உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து வேற வேற சிக்னல்ஸ் காமிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 1 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, பை சிக்னல் காமிக்கும். இதே நீங்க 5 மினிட்ஸ் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, செல் சிக்னல் காமிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெய்னிங் சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்லிக் குடுக்குறாங்க மக்களுக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் மாத்திரம் நீங்க வந்து கத்துக்காதீங்க. பட் அத இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுவும் இந்த சேனல்ல நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். ஸோ நெறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ டூ மெனி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அட் எ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணுவாங்க. லைக் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, எம்ஏசிடி யூஸ் பண்ணுவாங்க, பாரபோலிக் எஸ்ஏஆர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லைக் அ ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ல போட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அ ட்ரேடிங் ஸ்க்ரீன்ல நெறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்க லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல இருக்காது. ஓகே. இண்டிகேட்டர்ஸ் மேல தான் இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் என்ன சிக்னல் குடுக்க போகுது அப்படின்னு. ஸோ அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரேடர்ஸ் மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த மார்க்கெட் மேல ஃபோக்கஸ் இல்லாம, நீங்க இண்டிகேட்டர் மேலேயே நீங்க ஃபோகஸ்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க ஸ்க்ரீன்ல. அ இப்போ நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாருங்க ஸ்க்ரீன்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் ட்ரேடர்ஸ் இந்த மாரி யூஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து லாஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ பாருங்க. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் தெரியாது. மார்க்கெட் வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு தெரியாது. மார்க்கெட் வந்து எங்க போயிட்டு இருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஓகே. ஏன்னா, உங்க உங்க ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் மேல தான் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து இத கிராஸ் ஓவர் ஆயிடுச்சா, இல்லாட்டி லைக் 70 டச் பண்ணிச்சா, 30 டச் பண்ணிச்சா சொல்லிட்டு, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர, பட் மார்க்கெட் உள்ள என்ன நடக்குது சத்தியமா உங்களால பிரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்றேன், ஒரு இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர யூஸ் பண்ணாம நீங்க ட்ரேட் பண்ணுறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் குடுக்கும். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இவ்ளோ இண்டிகேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன தான் குடுக்குமே தவிர, ஒரு ப்ராஃபிட் வந்து குடுக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இண்டிகேட்டர்ஸ வச்சுட்டு ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் என்ன குடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஒன்லி இண்டிகேட்டர்ஸ் மேல பிலீஃப் வச்சுட்டு ட்ரேட் பண்றாங்க. ஓகே. ஸோ இண்டிகேட்டர்ஸ் மேல மாத்திரம் நீங்க ஒரு பிலீஃப வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு லாஸ் தான் குடுக்கும். ஓகே. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும்னு நெனச்சுட்டு ஸ்டாப் லாஸ் கூட வைக்காம ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, எண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் லாஸஸ்ல போய் முடியும். ஓகே. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இல்லாம பிளைண்டா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காக மார்க்கெட் மேல போகுது, ஏன் கீழ போகுது, கண்டிப்பா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸஸும் நெறைய குடுக்கும். ஏன்னா, இப்போ ஒரு லாஸ் வந்தாலும், இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பிளான் ஏ, பி, சி அப்படின்னு இருக்கு. பட் நீங்க இண்டிகேட்டர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தவுட் பிளானிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேடிங்கே பண்ணுவீங்க. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் கன்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடர்ஸ் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, இப்போ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைன்னு சொல்லும்போது, அந்த டைம்ல ஒரு நியூஸ் இம்பாக்ட் வருது வச்சுக்கங்களேன். அப்போ வந்து அது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ்ல போயிடும். ஏன்னா, ஒரு நியூஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபண்டமென்டலி ரியாக்ட் ஆகும். ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் பேஸ்டா ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது நீங்க இண்டிகேட்டர்ஸ நம்பி நீங்க இருந்தீங்கன்னா, இதுல கேரன்டிடா நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. பட் கேரன்டிடா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லாஸ் எடுக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ நீங்க இண்டிகேட்டரே இல்லாம எப்படி தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு. இண்டிகேட்டர் இல்லாமயும் கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஒரு பேசிக் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 4 விஷயத்த பார்க்கணும். அதாவது இப்போ இண்டிகேட்டர் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரைஸ் ஆக்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி லைவ் மார்க்கெட்ட அனலைஸ் பண்ண கத்துக்கங்க. அதே மாரி லைக் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ், அதாவது இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ரிஸ்க் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 4 விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டிகேட்டர் இல்லாம கூட பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் வந்து லைக் பிரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பா நான் பார்ப்பேன். அதே மாரி லைக் லைவ் மார்க்கெட் அனலைஸ் வந்து கண்டிப்பா நான் பண்ணுவேன்.
அதே மாதிரி லைக் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் அதெல்லாம் நான் கண்டிப்பா நான் வைப்பேன். அண்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ அத யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். பட் இண்டிகேட்டர்ஸ் வச்சு இந்த பை அண்ட் சிக்னல் குடுக்குது பார்த்தீங்களா? அத வச்சு நான் ஆக்சுவலா நான் ட்ரேட் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட்டிங்லேயே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு ரூ. 1,50,000 லாஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இண்டிகேட்டருக்கு நீங்க ஆப்போசிட்டா ட்ரேட் பண்ணா கூட ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்க இண்டிகேட்டர பேஸ் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா, கண்டிப்பா லாஸஸ் தான் வரும். ஓகே. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இண்டிகேட்டர் வந்து வேஸ்ட்டா இல்லையா? அதுதான் வந்து நான் இப்ப சொல்ல வரேன். ஸோ இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதிலேயே டிபெண்டன்ட்டா இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்க எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றீங்க. ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது. மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு. ரைட்டா? ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்க ஒரு பேட்டர்ன் வச்சு நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு காம்பினேஷனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இண்டிகேட்டர் வந்து நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா, இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ டூல். ஓகே. அது ஒரு ஒரு ஏடிஎம் மிஷின் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணதுமே டக்கு டக்குன்னு நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாரி. ஸோ இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூல் தான். ஒரு சப்போர்ட்டிவ் டூல் தான் அது. ஸோ அந்த இண்டிகேட்டர வச்சு நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியாது. பட் ஒரு இண்டிகேட்டர வச்சு ஒரு ஒரு வழிகாட்டி மாதிரி அது. அதாவது மார்க்கெட் வந்து அ மேல போகுமா, கீழ போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வழிகாட்டி தான். அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இல்லாட்டி ஒரு எஸ்எம்சி ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நீங்க வந்து அத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இண்டிகேட்டர. ஓகே. பட் இண்டிகேட்டர வச்சு நீங்க ஃபுல் டிபெண்டன்ட்டா நீங்க உள்ள போனீங்கன்னா, கன்ஃபார்ம்டா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ்னால தான். ஆனா, இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணா தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. இண்டிகேட்டர்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் குடுக்கும். இப்போ கூட எனக்கு நெறைய கால்ஸ் வரும். கால்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் அது எப்படி சார் நீங்க இண்டிகேட்டர் இல்லாம பண்றீங்க? இண்டிகேட்டர் இல்லாம நம்ம ப்ரா இது ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது." நீங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணா தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து தப்பான கல்குலேஷன் அது. நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா தான் ப்ராஃபிட் லாஸ் பண்ணுவீங்க சொல்லப்போனா. ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நெறைய பாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரோபோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பட் எல்லா ஆட்டோ ரோபோட்ஸும் உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்காது. ஓகே. இப்போ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஆட்டோ ரோபோட் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. பட் பேக் டெஸ்ட்ல ரிசல்ட் வந்து வேற மாரி இருக்கும். பட் ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த பாட்ட வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. ஏன்னா, நெறைய பாட்ஸ் வந்து இண்டிகேட்டர் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ, அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ ரோபோட் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணும். ஸோ, அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ட பார்க்கணும். சரிங்களா? மார்க்கெட்ட பார்த்து நின்னு நிதானமா நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே. ஸோ, நான் இப்பவும் அதான் சொல்றேன் எல்லார்கிட்டயும். நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும்னா, அது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எடுக்கலாம் ட்ரேடிங்ல. எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லல. பட் என்னன்னா, சில மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாம, சும்மா 1,00,000, 2,00,000, 5,00,000, 10,00,000 நீங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ல போய் தான் முடியும். ஓகே. ஸோ, அதனால இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் இல்லாமயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே. வர ஜூன் 19த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன். அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன். ஸோ, பியூரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேனோ, அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இப்போ நெறைய ட்ரெய்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிய மக்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஓகே. பட் நான் வந்து அப்படி இல்ல. நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிய உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகே. ஸோ, நான் கிளாஸ் எடுக்கும்போதும் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்ட் மார்க்கெட், பேக் டெஸ்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். சரிங்களா? ஸோ, டவுட்ஸ் உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். பிளஸ் ஆஃப்டர் த கோர்ஸ் கூட உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ, ஆன்லைன் கோர்ஸ் தான் இது. ஆஃப்லைன் கிடையாது. ஸோ, இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் கோர்ஸ் பிரைசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ, கூடிய சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுப்பேன். இந்த வீடியோல இருக்காது. பட் இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ரெடி ஆயிடும். ஸோ, ரெடி ஆனதும் நான் எல்லாருக்கும் அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுவேன். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கலாம் அதில. ஓகே. ஸோ, மோர் அண்ட் மோர் வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இதில நான் குடுத்துட்டே இருப்பேன். ஸோ, மேக்ஸிமம் நான் சொல்ற மாரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ப்ராஃபிட் பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே.